வணக்கம். ட்ரேட் தமிழ் சேனலுக்காக உங்கள் தினேஷ்குமார். இது இதுக்கு முன்னாடி பண்ண கேன் கால்குலேஷன் வீடியோனுடைய ஒரு சின்ன தொடர்ச்சி. நம்ம நண்பர் ஒரு சிலர் இந்த கேனுக்கு செப்பரேட்டாக ஒரு எக்ஸல் ஷீட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கு. இதில் நம்ம எக்ஸல் சீட்டு ரெடி பண்ணியாச்சு. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸல் கிடைக்கும். இதில் நம்ம நேற்று வேல்யூ கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, 60, 61, 62, 50 இப்படி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ இங்கே இன்புட் பண்ணுங்கள். அப்படி இன்புட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 10 வேல்யூக்கான கால்குலேஷன் இதில் வந்துடும். ஓகேங்களா. டிகிரி அந்தந்த ஸ்கிரிப்ட் வைஸ் நீங்கள் எத்தனை டிகிரியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டார்டிங் டிகிரியை நீங்கள் இதில் கொடுத்துருக்குங்க. அந்த டிகிரி எவ்வளோ ப்ளஸ் ஆகிட்டே போகணும். 5 டிகிரியாக கூட்டிகிட்டு போகணுமா, இல்லை 10 டிகிரியாக கூட்டணுமா, இல்லை 15 கூட்டணுமோ. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வேல்யூவை இதில் கொடுத்துருங்க. இப்போ உதாரணமாக நேற்று பார்த்த அதை பார்க்கலாம். க்ரூட் ஆயில் 60. இப்போ நீங்கள் 60ன்னு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஸோ 60, 61, 62 70 வரைக்கும் இதில் வந்துடும். ஸ்டார்டிங் டிகிரி க்ரூட் ஆயிலுக்கு 45 டிகிரி நான் சொன்னேன். ஸோ 45. ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ 45. ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவும் எடிட்லாம் பண்ண வேண்டியது வராது. ஸோ எத்தனை டிகிரி இதில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஸோ 15. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. எவ்வளோ இருக்கோ அது மாதிரி வந்துடும். இப்போ ஸ்டார்டிங் 5 டிகிரி, இன்க்ரிமெண்டல் 5 டிகிரி. ஓகே. 5, 10, 15, 20. ஸோ இந்த டிகிரி வேல்யூ இந்த மாதிரி வருது. அப் டு 360 வரைக்கும் வரும். இது நீங்கள் வேறு எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண வேண்டியதில்லை. எந்த வேல்யூலேருந்து உங்களுக்கு வேணும், எவ்வளோ மாடிஃபை ஆகணும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ நீங்கள் ஒரு 40 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 40. ஸ்டார்ட் ஆகிற வேல்யூ ஒரு 10 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 இது ஆட் ஆகிட்டே போகும். 10, 20, 30, 40. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ இதுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஆட் ஆகிட்டே போகும். இந்த டேபிள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகுறதுன்னு சொல்லிட்டேன். இது நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ண வேண்டியதில்லை. இது வேணும் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கலரு, இந்த ஃபாண்ட்டு, சைஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட் எனேபிள் தான் கொடுத்துருக்குறேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதோட டிஸ்கிரிப்ஷனை போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவும் டவுட் ஏதாச்சும் சொன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மட்டும் உங்களுக்கு டேபிள் ஃபார்ம் ஆகும். பாருங்கள் 90. ஸோ இவ்வளோ தான் 4 லெவல் மட்டும். ஸோ நீங்கள் என்ன லெவல் கொடுக்குறீங்களோ, என்ன டிகிரி கொடுக்குறீங்களோ அந்த அதுக்கானதை மட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ தேவையில்லாமல் ரொம்ப கன்ஃபியூசிங்லாம் அதில் இருக்காது. அது மாதிரி அப் டு 10 பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்த 10 வேல்யூக்கு உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வந்துடும். ஓகேங்களா. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் டவுட்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7708550255. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.